எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஒரு யுத்தம் நடந்து விட்டது. 4 ராஜாக்களும் 5 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். யுத்தம் முடிந்தது. யுத்தத்திலே லோத்து சிறைபிடிக்கப்பட்டான். ஆபிரகாம் வீட்டிலே வேலை பார்த்த 318 பேர் போய் லோத்துவை மீட்டுக் கொண்டு வருகிறார். அதற்கு பிற்பாடு ஆபிரகாமோடு தேவன் பேசுகிறார். இந்த காரியங்கள்லாம் நடந்துட்டு, யுத்தம் நடந்துட்டு, ஒருவேளை ஆபிரகாம் பயந்திருப்பானோ என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு தரிசனம், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன், நான் கேடகமா இருக்கிறேன். எபேசியர் 6:16 வாசிங்கன்னா, எபேசியர் 6:16 பொல்லாத நெய்யும் அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் அழித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசங்களின் கேடகத்தை. பெரிய சோதனை வரலாம், எதிர்ப்பு வரலாம், சத்துருக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் மேலாக விசுவாசம் கேடகத்தை பிடித்துக் கொண்டு இருங்கள். அப்போ எல்லாவற்றையும் எதிர்த்து மிக திராணி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று எபேசியர் வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவராய் தேவன் சொல்ல, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு கேடகம், எல்லாவற்றையும் உனக்கு எதிராக எந்த ஆயுதம் வந்தாலும் வாய்க்காமலே போகும், எல்லாவற்றையும் முறியடித்தக்கதாக நானே கேடகமா இருக்கிறேன். ஆபிரகாம் விசுவாசியின் தகப்பன். அந்த விசுவாசியின் தகப்பனுக்கு விசுவாசமா கேடமாக கர்த்தரே இருக்கிறார். அவரே நமக்கு கேடமா இருந்தா எப்படி இருக்கும்? விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவரும் அவர் தான். நமக்கு என்று ஒரு ஓட்டம் இருக்கிறது. அந்த ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடணும். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றிக்க பாரத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்க முடிய இயேசுவை நோக்கி நமக்கு என்று நியமிக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கணும் என்று எபிரேயர் 12 வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாக கொடுத்தார். கடைசி வரைக்கும் நம்ம ஓடணும். பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். யோபின் பொறுமையை பிடித்து கேள்விப்பட்டிருக்கிற முடிவையும் பார்த்திருக்கீங்க. கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, நான் உனக்கு கேடகம்பா. கர்த்தரே நமக்கு கேடகமா இருந்தா எப்படி இருக்கும்? கர்த்தரே எனக்கு கேடகமா இருக்கிறார். மோசே பார்த்து, நான் என் சமூகனுக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாக இருக்கிறது, மகா பலனுமா இருக்கிறது. கர்த்தர் இருக்காரா? கேடகம் மட்டுமல்ல, என் பலனாய கர்த்தாவே உங்கள் அன்பு கூறுவேன் என்று சங்கீதக்காரன் தமிழ்க்குள்ள சொல்லுகிறார். என் பலனாய கர்த்தாவே. நமக்கு பலன் அவர்தான், நமக்கு பலன் அவர்தான். பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு உள்ளத்தின் பலத்தால் கடுப்பிக்கிற வரைக்கும் எரிசல்களே காத்திருங்கள். அவங்க எல்லாரும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் 120 பேர் மேல்விட்டதை காத்திருந்தார்கள். நான் மகா பெரிய பலன் கேடகமா இருக்கேன். 2 தீமைக்கு 1 வாசிக்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ளாவை கொடுக்காமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்திகளை கொடுத்து. அல்லேலூயா. நமக்கு பலனுள்ள பயமுள்ள ஆவியர். அதான் பயப்படாத. எந்த காரியமும் யுத்தம் நடந்துக்கலாம், ஒரு பிரச்சனை நடந்துக்கலாம், ஒரு போராட்ட வாழ்க்கை நடந்துக்கலாம். அந்த நேரத்தில் நினைச்சுவோம் பயந்து போய் ஒன்றுமே செய்ய முடியாம என்ன செய்வது என்ற சூழ்நிலை எல்லாருக்கும் வரும். பயம்
எல்லாருக்குமே வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாது, விசுவாசத்துக்கு நான் கேடகமா இருக்கேன். அது மட்டுமல்ல, மகாபலனா இருக்கு, உனக்கு ஒரு பலத்தை கொடுக்கிற. பயப்பட, நான் பயப்பட நேரத்திலே கர்த்தரை நம்புவேன்னு தாவீது சொல்றார். அப்ப பயம் வரும், ஆனா கர்த்தரை நம்பும் போது அந்த பயமெல்லாம் நீங்க. அப்ப தேவன் நமக்கு பயம் இல்லாம கொடுக்கிறார். தெளிந்த புத்தி உள்ள எதிர்காலத்தை குறித்து பயம் வேண்டாம். எதிர்காலத்தை குறித்து உங்க பிள்ளைகளை குறித்து பயம் வேண்டாம். ஆகாரம் என்ன செஞ்சா, தன் பிள்ளையை சாக நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி இந்த பாலைவனத்தை அலைந்து திரிந்து பிள்ளை ஒரு பக்கத்துல நிறுத்தி வா, இடத்துல போய் நிற்கிறார். பிள்ளைக்கு தேவன் சத்தத்தை கேட்டார். ஆகாரே ஆகாரே அழ வேண்டாம், ஆண்டவர் சத்தத்தை கேட்டார், விண்ணப்பத்தை கேட்டார். ஒரு துறவை திறந்து கொடுத்தாரு. அந்த தண்ணீரை குடிச்சு உயிர் படைத்தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நான் அந்த பதிவு வாசிக்கும் போது ஆபிரகாம் சாராள் சொல்லுவா, என்ன கேள்வி பண்ணா, பரிகாசம் பண்ணுவா, என் கூட இவள் இருக்கக்கூடாது சொன்னவன், இஷ்டப்படி நடத்தினவன சாராள் கொடுமைப்படுத்தினான். சூரியனுக்கு போற வழியில தூதன் சந்தித்து அவளை மீண்டும் நாட்டியாட்டு போ, அடங்கி ஒரு காலம் வரும் அனுப்பிவிட்டு சொன்ன போறார். போகும்போது என்னை காண்கிற இடத்தில் கண்டே என்று சொல்லி பெயர் வைக்கவாங்க. என்னை காண்கிற தெய்வம் இருக்கிறார். திரும்ப போகும்போதுதான் ஒரு துருத்தி கொஞ்சம் அப்பதான் அதை வச்சு பாலைவனத்தில் அழைத்து திரித்து ஆண்டவர் அனுப்புறாரு. அனுப்ப சொன்னாரு. ஆண்டவர் சொன்னாரு, நீ இஸ்மேலை குறித்து பயப்படாத, இஸ்மேலுக்காக ஆபரணம் இருக்கு, இஸ்மேலை குறித்து பயப்படாத, அவனை பெரிய காரியம். ஒரு துருத்தி தண்ணீர் தான், அப்பமும் தான். பாலைவனத்தில் என்ன இருக்கும், ஒண்ணுமே கிடையாது, அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ கொடுத்து அனுப்பு, மற்ற நான் பார்த்துக்கணும். அல்லேலூயா. ஒரு கலசம் தண்ணி நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த தண்ணியில குடிச்சிட்டு அந்த அப்பத்தை சாப்பிட்டுட்டு காரியெல்லாம் என்ன செஞ்சு பழைய பாலைவனத்துல பாருங்க, அங்கேயும் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்மேலை பற்றி நீ கவலைப்படாத, விண்ணப்பத்தை கேட்கிறத, உன் கண்ணீரை காண்கிறது, வர முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிள்ளைகளின் சத்தத்தை தேவன் பிள்ளைக்கு ஜெபம்னு தெரியாது, அழத்தான் தெரியும். கசியாக்க பிள்ளை அழத்தான் தெரியும். அப்ப பாருங்க, ஆண்டவர் சத்தத்தை கேட்கிற பெரிய காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை, நீ இவைகளிலும் பெரிதானதை காண்பாய், இவைகளிலும் பெரிதானதை காண்பாய். அந்த வாக்குத்தத்தம் ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்தார். யோவான் சுவிசேஷம் 1:43 வாசிக்கும் பொழுது, 1:43 வாசிக்க, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானதை காண்பாய். அல்லேலூயா. அந்த ஊழியத்துக்கு அழைக்கும் போது அந்தியாட்ட சொல்லாரு, குறிப்பு நாசிரியத்தூர்ல மோசையை கிறிஸ்தனா சொல்லப்பட்ட இயேசுவை பார்த்தேன். அப்போ நாசாவில் சொல்ற இயேசுவை பார்த்தேன்னு சொல்றாங்க. நாசிரியத்தின் நன்மை வருமா? கலிலேயில் ஒரு தீர்க்கதரிசியும் எடுத்து வரவில்லை, நன்மை வருமா? அந்த கேட்ட பொழுது நான் நார்வேல் போகும்போது சொன்னேன், நார்வேலில் நன்மை வருமான்னு கேட்டேன். வந்துச்சு. ஏன்னா நார்வேலில் தான் எனக்கு சில எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சு. அந்த எதிர்ப்பு இடத்துல தான் ஒரு ஆசீர்வாதம் வரும். ஒரு யுத்தம் நடக்கலாம், வீட்டில் பிரச்சனை வரலாம். ஆனா அதற்கு பிற்பாடு புயலுக்கு பின்னால ஒரு அமைதி வருது, கொந்தளிக்கும் கடலை வருது, இறையில காற்று வருது, அதற்கு தான் அமைதி வருது. இவர் சொன்னாரு, இதோ கபடற்ற உத்தம வாசல் சொன்னாங்க. கபடு இல்லாம இருக்கணும். பரிசுத்த பள்ளியில நல்லா கரை திரையற்ற வாழ்க்கையா நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, நம்மளை பிரகதிப்படுத்திக் கொண்டு, அந்த ஒரே மன்னியும், என் பாவங்களை மன்னியும், குற்றங்களை மன்னியும். ஒரு பாசம் சொல்லுவாங்க, அணுதினமும் நான் ரட்சிக்கப்படும். அணுதினமும் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்க பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ந்து கொண்டே இருக்கணும். வளர முதிர்ச்சியடை அனுபவம் பொறுமை வந்துடும். நான் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நான் ரொம்ப அதை நினைப்பேன்.
என்ன பண்ணா உங்க சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்தவர். கர்த்தர் சன்மானிக்கிறார். உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பார். அப்ப சாந்த குணம் தான் தெரியும், நம்ம கோப குணம் தெரியக்கூடாது. இருந்தாலும் இன்னொரு காரியத்தையே தோப்பிடுங்க. எதையுமே சொன்னாரு, இதுலையுமே மகா கேளும் ஆண்டவரே சுத்திரத்திலே சிருஷ்டியும் இறைவனாவிய உள்ளத்தில் என் உள்ளத்துல கேடு வேண்டாம், என் உள்ளத்துல கேடு வேண்டாம், என்ன திருக்குள்ள வேண்டாம், கேடு வேண்டாம், நல்ல இடைத்தருகிறார். நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதி படுத்துமையா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதி படுத்துமையா. நான் நல்லதான் செய்யணும். இதயத்துல நல்ல மற்றவங்கிட்ட பேசும்போது நல்ல வார்த்தையில பேசணும். நல்ல வார்த்தை, பாசிட்டிவ் வேர்ட்ஸ், என்ன நேர்மறையான வார்த்தை. எதிர்மான வார்த்தைகள் பேசக்கூடாது. எதிர்மான வார்த்தைகள் பேசக்கூடாது. எல்லா நேரங்களும் நம்ம பார்க்கிறோம். சில வீட்டுக்கு வந்து என்ன செய்வாங்க, ஐயோ வீட்டுக்கு வந்தாரு வேண்டாத வார்த்தை பேசிக்கூடாது. அப்படி பேசக்கூடாது. இல்லை, நல்லதையே பேசணும், நல்லதையே செய்யணும். நான் ஒரு என் ஜெபமே தான், திருக்குள்ளே வேண்டாம் ஆண்டவரே, திருக்குள்ளே வேண்டாம், கேள்வியிலே வேண்டாம். ஏன்னா இதே மாறிட்டே இருக்கு. இதை வந்து மதுமையில் பூனாங்க. ஏன்னா மதுமையில் பூ எப்படி இருக்கும், எங்கே காவலும் கண்டுபிடிக்க முடியாது. காலையில் ஒழுத்துவாங்க, மாலையில் ஒழுத்துவாங்க, மத்தியானம் என்னப்பா காலையில் பேச்சு பேச, மத்தியானம் ஒழுத்து மாலையாக ஒரு பேச்சு பேசுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரை நேற்று என்று மாறாதவர். அல்லேலூயா. அதில் அவருடைய பிள்ளைகள் பேச்சு மாறாமல் இருக்கும். சொன்ன வார்த்தையை நம்ம நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நம்ம சொன்ன வார்த்தைகளும் சரியாக இருக்குமோ நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னாரு, ஒரு சின்ன காரியம் சொன்னார், அத்திமரத்துக்கு கீழே போன்ற கண்டேன். அவர் சொன்னாரு, ரவி நீ தேவனி, நீ ரவி ரவி நீ தேவனுடைய குமாரன், ஒரு சின்ன தீர்க்கதரிசனம். என்ன ஒரு சின்ன தீர்க்கதரிசனம் சொல்லுவோம். நீங்க சொல்லி பாருங்க, உங்க வாயிலிருந்து புறப்பட வார்த்தையை தீர்க்கதரிசனம் மாற்றுவார். நல்லா ஜெபிச்சுட்டு வரும்போது ஒரு அம்மா கேட்டாங்க, என் பேசி படிச்சுட்டு இருக்கா, என்ன வேலைக்கு போகணும்னு தெரியல.
பேங்க்ல சேர்ந்து சொல்லுங்க, பேங்க்ல வேலை கிடைக்கும். என் மகனுக்கும் அந்த பிள்ளைக்கும் ப்ரொஃபஷனல் வேலை கிடைக்கும். பாருங்க, ஒரு வார்த்தை நீ ஆலயத்துக்கு வரும்போது ஜெபத்தோடு வரீங்க. காலையிலிருந்து நல்ல ஜெபத்தோடு வரும்போது, ஜெபாலயத்துக்கு உள்ள வரும்போது பேரும் ஜெவானும் உள்ள நுழைக்கு முன்னால விஷயங்க உடம்புல எழுப்பினாங்கல்ல. பொண்ணு கிடையாது, பொண்ணு கிடையாது, நம்மகிட்ட ஒண்ணு கிடையாது. நம்ம முகத்துல இருக்கு தெய்வ பிரசன்னம் இருக்கு, தெய்வ வளம் இருக்கு. ஜெபத்தோட கலந்து ஒரு வார்த்தை சொல்றீங்கன்னா அந்த வார்த்தை படிக்கும். அந்த வார்த்தை ஆலயத்துக்கு ஆத்மாக்களை கூட்டிட்டு வரும். ஒரு சின்னத்துக்கு அத்திமரத்துக்கு கீழே இருந்த நீ செய்வீங்களாக்கா, என்னை எப்படி ஆண்டவரையே நீ பார்த்தீங்க, நீ அத்திமரத்துக்கு கீழே உன்னை கண்டுபிடிங்க. அதான் இதிலிருந்து வேளாணவர்களை காண்பார், இதிலும் வேளாணவர்களை காண்பார். நான் சொல்றேன், அந்த கடைசி வருஷத்துல 51 அவசரத்துல அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறது, தேவதூதர்கள் மனுஷர் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே சொல்றாரு. இதை மட்டும் பார்க்க மாட்டேன்ப்பா. ஏன்னா ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 1ஆம் அதிகாரம் பாருங்க. 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்தீர்கள், உங்களுக்கு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார். அல்லேலூயா. தேவதூதர்கள் 2 பேர் நிற்கிறாங்க. எல்லாரும் அவர் எடுத்துக்கொள்ள போகும்போது எல்லாரும் பார்க்காங்க, வானத்தை அண்ணாந்து பார்க்காங்க. வானத்தை அண்ணாந்து பார்க்கும் போது அவர் சொன்னாரு, கலியாக மனுஷன் சொல்லுங்கள் சொன்னாங்க, கலியாக மனுஷரே நீங்க பார்க்கிற இயேசு கிறிஸ்து எப்படி வானத்துக்கு எழுந்து போனாரோ மீண்டும் 2வது வருகையில் அவர் மீண்டும் வருவார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, வானத்துக்கு ஏறி போற பார்ப்பீங்க, ஆண்டவர் இறங்கினையும் பார்ப்பீங்க, இன்னும் பெற்றாங்களே. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வார்த்தைகள், இப்படிப்பட்ட தரிசனங்கள் நாம தரிசனத்திலே அவன் கல்ல எழுதினா வெறும் கல்லை வச்சுதான் படுத்துக்கலாம். அந்த கல்லு தலையில கிடையாது. அந்த கல்லுல அவன் படுத்துக்கும் போது சொப்பனம் வேண்டாம், வானத்தில் ஏறுகிற இறங்குற தேவதூதர் ஏறிக்காங்க. ஒரு படி வழி ஏணி இருக்கு, வானத்தை உச்சியில ஏணி இருக்கு, நேர இறங்கி போறாங்க, அடுத்த ஏணிலிருந்து இறங்கி வராங்க. அப்படி ஒரு பரம தரிசனத்தை கண்டான். சொன்னாரு, நீ இருக்கிற இந்த பூமியை உனக்கு தருவேன். அல்லேலூயா. நீ இருக்கிற இந்த பூமியை உனக்கு தருவேன் கர்த்தர் சொல்லுகிற. அதை கொடுத்து நீங்க கவலைப்படணும், நீங்க இருக்க வீட்டையே கர்த்தர் தருவார். அதில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்க நடவில்லை, ராத்திரத்துல நடவில்லை, வீடு கட்டதில்லை, ஆனால் வீடு கட்டிடத்துல குடியிருப்பீங்க, நல்ல வயது இருக்கு, உங்களுக்கு செழிப்பான வாழ்க்கை வாழ முடியும். நீங்க ஒன்றுமே சோதரிக்க போது காணான் தேசம். ஆனால் நீங்க நான் சொல்றபடி நடக்கும் பொழுது வனாந்திரத்தை வழியும் அமாந்திர அவர்களை உண்டாக்குற தெய்வம் இவளின் பெரிதானங்களை காண்பார். இதை தங்கள் வாக்குத்தமா சொல்றாரு. இதை இந்தி கண்டு ஏற்று இனி காண்பதில்லை. நீங்க இதுவரைக்கும் நடைபெறாத அற்புதம் வாழ்க்கை நடக்கும். அதை எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அற்புதம் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் வசிக்கிறார். அதனால நம்ம பயப்படவே வேண்டாம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவான் 14:12 வாசிக்கிறோம். யோவான் 14:12. யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியை செய்வான். அல்லேலூயா. அல்லேலூயா. 3 பேரை இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரா, நம்ம 6 பேர் இருக்க முடியும். அப்படித்தானே? இந்த வசனத்துல என்ன, மெய்யாகவே மெய்யாகவே ஆண்டவர் சொல்லாரு. சில இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு, மெய்யாகவே அழுத்தம் கொடுத்து 2 தடவை மெய்யாகவே மெய்யாகவே உறுதியாக சொல்றேன், உண்மையாக சொல்லுகிறேன், நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். பிதாவிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியை செய்வான். உங்களால் பெரிய காரியம் செய்ய முடியும். அல்லேலூயா. உங்களால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவர் விசுவாசத்தோடு ஆண்டவர் ஜெபம் பண்ணாரு. எப்படி ஜெபம் பண்ணாரு? லாசரு மரித்து போனான், அவனை எங்கேயே வைத்திருக்க
அவங்க எல்லாரும் துக்கப்பட்டாங்க. மார்த்தா மரியாதை நேசித்தபடினாலே அவர் அழுத பார்த்தோம்னா இயேசு அந்த இடத்துல இயேசு கண்ணீர் விட்டா எங்கே வைத்தீர்கள் ஒரு முறையை கொண்டு போனாங்க. ஆண்டவருங்க ஜெபிக்கிறார். ஆண்டவரே பிதாவே நீ எப்பொழுதும் என் ஜெபத்தை கேட்கிறேன். என் ஜெபத்துக்கு நீ செவி கொடுக்கபடியா உமக்கு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். யோபு என்ன சொல்றாரு? தேவனே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. விசுவாசம் இருக்க அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. சகலத்தையும் செய்ய வல்லவர். பிதாவே நீ எப்பொழுதும் செஞ்சு கொடுக்கிறேன். இப்பொழுதும் நான் ஜெபிக்கும்போது செஞ்சு கொடுக்கிறேன். நான் சோத்திரம் பண்ணி ராசுவே வெளியே வாங்க சத்தமிட்டு கூப்பிடு. அடக்கி கொள்ளாது. சில சத்தமிட்டு கூப்பிடணும். எக்காலத்தை போன ஒரு சத்தத்தை வைத்து கூப்பிடு என்று சங்கிய ஏசாய் 58 வாசிக்கிறோம். சத்தமிட்டு கூப்பிடு. அவன் பெருமைக்குள்ள இருந்தான். முன்பை விட அதிகமாக கூப்பிட்டான். எல்லாரும் அதட்டினாங்க. அதை பத்தி கவலைப்படல. யாரும் அதட்டினா யாரும் பரிகாசமான அதை பத்தி இல்ல. என் தேவன் எனக்காக யாரும் செய்து கொடுப்பார். அல்லேலூயா. உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த காரணத்தை கேட்கிறார். ஆண்டவர் சொன்னார் நான் பார்வையிடுவேன். அல்லேலூயா. அவரை கூப்பிட்ட உடனே நம்ம ஆட்களை வாசிக்கிறோம். அவர் கூப்பிட்ட உடனே 9:42 வாசிக்கும் போது 10:46 அவர் வாசிக்கும் போது அவன் நினைச்சானா அந்த பிச்சைக்கார வசனத்தை தூக்கி எரிஞ்சிட்டு இயேசு உன்னை கூப்பிடுகிறார். அவன் சத்தத்தை கேட்டா இயேசுக்கு அந்த இடத்துல நின்றுட்டார். பெரிய கூட்டம் வந்து பேட்டிருக்காரு. தாவீதின் குமாரே எனக்கு இறங்கும். அந்த முன்னட போற பின்னட பேசாம இருப்பா. பேசாம இரு. ஒரு மாதிரி சொல்லிப்பாங்க. கொட்டு பேரு பேசாம இரு. நீ ஏன் சத்தம் போடல? நீ சத்தத்தை அடக்கிக்கொள். சத்தம் போடான்னு சொல்லிப்பாங்க. ஆனா அவன் சொல்றான் முன்பை காட்டிலும் அதிகமாய் கூப்பிட்டான். கூப்பிடும் யாவருக்கும் மிக அருமையாய் உண்மையாய் கூப்பிடும் குரலை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரலை கேட்டு விடுதலை தருபவரே. விசுவாசம் பிதாவை நோக்கி விசுவாசித்தார். நான் விசுவாசிக்கிறான். பிதாவிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறேன். அவரை விசுவாசிக்கிறேன். பிதாவை விசுவாசித்து லாசரு உயிரோடு எழுப்பினார். அவர் சொன்னார் அவருடைய விசுவாசம் என்ன? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என் பிதா என்னை தனித்து விடுவது. ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கார். ஒரு பாத்திரப்படுத்தல 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது மத்தியிலே இருக்குன்னு சொல்லி நம்ம 2 பேர் நம்ம ஜவுன சொல்றாரு. 2 பேர் 3 பேர் நான் இருக்கிறோன்னு சொல்லுவோம். நம்ம தனியா தான் இருப்போம். பார்த்துருந்தாரு 2 பேர் இல்லாமல் 3 பேர் இல்லாமல் தனியாக உட்காந்து ஜவுன் செய்கிறாரு. நான் சொன்ன ஆவியான மூலத்தில் அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் பொழுது கூட இருக்கிறார். கூட ஒருவர் இருக்கிறார். நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு நாள் ஜெபம் இல்லாமல் நல்லா தூங்கிட்டு அப்போ அவர் ஆண்டவர் கடந்து வருவார். காலையில் ஜெப நேரத்தில் அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்துருப்பார். என் மகன் எனக்காக 5 மணிக்கு எழுச்சி ஜெபம் போகலாம் போகலாம் அப்படி ஜிவிக்காதாலும் படுத்திருந்தாலும் ஏதாவது தட்டு தருவார். ஒரு எழுப்பிடுவார். யாரோ தட்டுமா கேட்கும். ஒரு சத்தம் கேட்கும். அடிக்கடி ஆண்டவர் பேசுவார். தாமஸ் அப்படின்னு உள்ளவர்
வேற ஒன்றும் சொல்ல மாட்டார், ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க. அந்த விட வெறும் வேற மட்டும் சொல்லுவார். அது நமக்கு ஆறுதலா இருக்கும். என் மகனே, என் மகனே அப்படின்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு நாள் 1ஆம் தேதி காலையில ஒரு ஹோட்டல்ல டீ குடிச்சிருந்தேன், பைபிள் வச்சுட்டு வாசிக்கிறேன். எல்லாரும் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தாரும் அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு 45:2 படி, ஏசா 45, நான் உனக்கு முன்னே போய் ஒரு பக்கத்து ஐயா காலையிலே பைபிள் வாசிச்சீங்கன்னு என்னென்ன ஒரு வாக்குத்தத்தம் கேட்டேன். 1ஆம் தேதி பார்த்தீங்களா ஆண்டவர் புதுசாரு, அதான் வாசிக்கிறேன். உடனே ₹100 காண்டி கொடுத்து எனக்கு ₹100 காண்டி கொடுத்தாரு. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். எளியாவை காகம் கொண்டு போஷித்த, ஏழை விதை கொண்டு போஷித்த அவர் மூசிக்க வரவதாக இருக்கிறார். அவருக்கு தெரியும் நம்முடைய தேவைகள். நம்ம ஜெபிக்கும் போது பிதாவும் நம்ம தேவைகளை நீ பிதாவை நோக்கி வேண்டிக்கொள்ள தொடங்கும்போது ஒரு தேவைகளை அறிந்த தேவன், ஒரு தேவையை அறிந்து நீ எதற்காக உலகால் பிடிக்கிறா, எதற்காக ஜெபிக்க போகிறார் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அறிந்த தேவனை ஆராதிக்கிறார். அறிந்த தேவனை கல்லும் மண்ணும் எம் கடவுளவர், கை சிற்பம் தெய்வம் அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். நிகழே இல்லாத சந்தேசா நிகழும் ஒளி பிரகாசா பாடிட இயேசு தேவா பரிணாமம் நாளுவா நிகழே இல்லாத சந்தேசா நிகழும் பிரகாசா நிகழே பரிணாமம் கவிகளுடன் கல்லு மண்ணும் கடவுள் ஆண்டவரான் அன்புக்காக இன்னொருக்காக வைக்கக்கூடாது. ஏன்னா இருமணம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிறையற்றமா இருக்கும். ஆற்றிலுக்காக சேர்த்துக்காக இருக்குமா அப்படி இருக்க மாட்டோம்ல. என்ன நல்ல தண்ணிதான் காலக்கழுவு நம்ம தானே. அவ பாருங்க ஆண்டவர் நல்லவராக இருக்கு. அவர் சொன்னாரு, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, பைபிள் வாசகத்துல குமாரை பிதா மகிமைப்ப அதை செய்வீர்கள். அவருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் நான் சில இடத்துல என் நாமத்தை நீங்க ஒன்றுமே கேட்கலையே, நாமத்தினால ஒன்றுமே கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்க கண்டடைவான், தட்டுகளுக்கு திறக்க கேளுங்க கேளுங்க. நான் ஒரு இடத்துக்கு போனேன், எனக்கு 25,000 பணம் தரணும். என் பையன் 2ஆம் வருஷம் படிக்கும்போது இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும்போது ஒரு டாக்டர் சந்திக்க போனேன். 2 தான் போனேன். ஆண்டு நார்மலுக்கு போனேன். 2 தான் போனேன். 2 அம்மா பார்க்க முடியல. 3ஆவது அவங்க எதுக்கே வந்தாங்க. போய் காபி போட்டு வடை எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு எப்பவும் ஒரு 50 ரூபா காணிக்கை எடுத்துருவாங்க. 50 ரூபா காணிக்கை தான் எடுத்துருவாங்க. எனக்கு தேவையானது 25,000 தேவை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, வந்தாச்சு பார்த்துட்டோம். 50 ரூபா தீர்த்துவாங்க. அப்போ நான் சொன்னேன், என் பையன் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கா தெரியுமான்னு சொன்னா தானே தெரியும். எழுத நண்பர்கிட்ட சொல்லணும். அப்போ என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லி ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. உடனே எடுத்து ஒரு 3000 கையில் கொடுத்து ஒரு பேக்கையும் கொடுத்து ஒரு ஓட்டை பேக் வச்சுருந்தேன். நல்ல பேக்காக கொடுத்து நீங்கள் போங்க ஐயாட்ட ஃபோன் பண்ணி அவங்க குழந்தை டாக்டர். அப்போ 3 வருஷமும் 25,000 ஃபீஸ் கட்டணும். டாக்டர் நல்லா படிக்க வச்சாங்க. அது மட்டும் இல்லை, திடீர்னு ஹாஸ்பிட்டலில் 500 ஹாஸ்பிட்டல் கூப்பிடுவாங்க. ரூமில் கூப்பிட்டு ஜோம் பண்ணி ஒரு 1000 ரூபா கொடுப்பாங்க. அப்படி ஆண்டவர் பெரிய காரியம் செய்யும். அது இல்லையா, நீங்கள் நினைச்ச என்னால் முடியாது, என்ன வெக்கத்தை தான் வீக்குன்னு சொல்லுவான். அவன் சொல்லுவான், நமக்கு ஆண்டவர் பெரிய காரியம். அது இல்லையா, சின்ன காரியத்தை பெருசாக கிழங்கு இருப்பார். பங்களா கிழங்கு குடிச்சுன்னு நினைச்சீங்க. இந்த வாட்டர் வீட்டில் இருக்கணும் ஒரு பங்களா கிழங்கு சௌரிக்கா ஜோமன் சௌரிக்கா ஜோமன் நல்ல வீட்டாண்ட கொடுப்பேன். என்ன நல்ல வீட்டு ஒரு புதிய வீட்டுக்கு போனேன். நானே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா வீட்டுக்காக ஜோமுன்னாங்க. எல்லாரும் வீடையும் கட்டி ஒரு கூட்டத்தை கட்ட அவரால் முடியாத காரியம். ஆத்தும ஆதாயம் ஞானம் உள்ளது கத்தர் இருக்கிறார். அது ஆத்தும ஆதாயம். ஒரு ஆத்மா கெட்டு போது பார்வைக்கு அந்த மதித்தோப்புல ஒரு ஆத்மா கெட்டு பார்வைக்கு சித்தம் இல்லை. அங்க ஒரு எழுப்புற கத்தர் சொன்னேன் கொண்டு வருவார். அது அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. யோபு 37:5 வாசிக்கிறோம்.
கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறார். கிரகிக்க அந்த அர்த்தத்தை வசங்க யோபு 35:5 ஆச்சரியமாய் குமுற பண்ணுகிறார். தேவன் தன்னுடைய சத்தத்தை ஆச்சரியமாய் குமுற பண்ணுகிறார். அவர் அவருடைய சத்தம் எப்படி இருக்கு? குமுறலா இருக்கு. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தெய்வம் நீடிய வாழும். அவர் கோபம் ஒரு நிமிஷத்துல வீச்சானா பூமி ஒண்ணுதான், ஒரு நிமிஷத்துல வீச்சானா ஒண்ணுதான் ஆயிடுது. ஆனா அவரை ஆச்சரியமாய் குமுற பண்ணா நாம் கிழிக்க கூடாத பெரிய காரியங்களை கிழிக்கூடாதுன்னா நம்ம யோசனைக்கு அப்பாற்பட்ட காரியம். நம்ம சூழ்நிலையில இப்படி நினைச்சிக்க மாட்டோம். இப்படி நடக்குமா, இது நடக்குமா, இது நடக்குமா சொன்னால வானத்திலிருந்து பலகை பிறந்து தானியத்தை போட்ட நடக்குமா அப்படி எலிசாட்ட ஒருத்தர் பிரதானி கேட்டான். நீங்க சொல்ல அவர் சொன்னாரு, நீ பார்ப்பாய் ஆனா சாப்பிட மாட்டேன். இந்த நேரத்தில் அவன் செத்து போயிட்டான். அந்த பிரதானி பாருங்க, நடக்குமான்னு கேட்கலாம். நடக்கும். நடக்காதுன்னா நடக்காது, நடக்கும்னா நடக்கும். நம்ம வாயின் வார்த்தையில இருக்கு. ஜீவனும் மரணம் வாயில வார்த்தை இருக்கு. அதான் நம்ம வர வீட்டில் வர நல்ல வார்த்தையை பேசிக்கப்பா, வேற ஏதாவது வார்த்தை கேட்பா. இவர் வந்தாலே ஏதாவது குண்டக்க முண்டக்கா பேசிடுவாரு. என்ன சரி, எதிர்ப்பு முறையாக தான் பேசுவாங்க. நம்ம சொல்ற வார்த்தைக்குலாம் எதிர்மறையாக தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் நன்றாக பேசுகிறார். அவர் பிரிக்க முடியாத காரியங்களை அவர் செய்கிறார். அவர் வாழ்க்கையில எண்ணியுடைய அதிசயங்களையும் அடுத்து அவர் செய்ய முடியும். அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது எல்லா சிரிப்பையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தோட வாசகம் கடைசி எரேமியா 33:3. எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. உனக்கு அறிவிப்பேன். 33:3 வாசிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அவர் ஏற்கனவே எங்க இருக்காரு? காவல் உச்சத்தில் நீங்க வாசிங்கன்னா அடைப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை 2வது உண்டாகி இதை செய்கிற கர்த்தருமாய் திடப்படுத்தி இதை நிறைவேற்ற யெகோவாவின் நாமத்தை சொல்லுகிறது என்னவென்றால் என்னை நோக்கி கூப்பிடு. காவல் அடைக்கப்பட்ட நிலை இருக்காது. அப்போ கூட அவர் கிடைக்காது. தீர்க்கசி அப்பந்தாட்டா தேசத்திலே பஞ்சம் வந்துருவாங்க. காலத்துல தேசத்துல எளிமையா பட்டினியா இருக்க அவருக்கு அப்பத்தை கொடுங்க. அவர் என்ன செஞ்சார்? இடுக்கத்தின் அப்பத்தான் சாப்பிட்டார். இடுக்கம் துன்பத்தின் மத்தியிலையும் அவர் சாப்பிட்டார். அவருக்கு கிடைச்சது கொஞ்சம் தான். ஆனா நிறைய அவர் வாழ்க்கையில சோர்ந்து போன தண்டெல்லாம் உண்டு. கிணத்துல போட்டாங்க, வெறுக்குழியில போட்டாங்க. ஆண்டவர் அங்கிருந்து காப்பாற்றினாரு. ஆண்டவருக்காக வைராக்கியமாக எளிமையா புரிஞ்சார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியத்தை இருக்கிறேன். அல்லேலூயா. சிறையிருப்புல வாழ்க்கை ஜனங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை கொடுத்தார் எளிமையா. ஆண்டவர் சொல்றாரு, உங்க சிறையிருப்பெல்லாம் நான் திருப்பிக் கொள்வேன். யூதாவையும் இஸ்ரவேலையும் சிறைப்பிடிக்கலாம் திருப்பிக் கொள்வேன். அவர் ஆண்டவர் சொல்றாரு எரேமியா 33 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்ல வார்த்தையை நிறைவேற்றும். அல்லேலூயா. இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் நான் சொன்ன நல்ல வார்த்தையை நிறைவேற்றும். அல்லேலூயா. நல்ல வார்த்தை. அந்த வீட்டுக்கு என்ன கேட்டா ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஒரு வார்த்தை சொல்லும் போதும் வீட்டுக்கு பிரவேசிக்க பார்த்து நல்ல வார்த்தை. நீ போகலாம், உன் குமாரன் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொன்ன மாத்திரத்துல சொன்ன வேலையில அற்புதம் நினைத்து சொன்ன நாளிகை விசுவாசித்த இந்த நேரத்துல இந்த நாளில சொன்ன ஒரே நிமிஷத்துல ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே ஒரு தம்பிக்கு முற்றுவடி இருந்துச்சு. முற்றுவடி பயங்கரமா இருக்கு. என்ன செய்யலாம்? அவன்கிட்ட அந்த தமிழ் எண்ணெயை வச்சுக்கலாம். தமிழாசிரம் அந்த எண்ணெயை உடனே வைக்கு, உடனே அற்புதம், உடனே வேதனை நீங்கிட்டு அருமையான சுகம் கிடைச்சத அநேகருக்கு அற்புதத்தை செய்த தேவன் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் அந்த காரியம் எனக்கு நடக்குமா, கைமூடி வருமா? கர்த்தருடைய கரம், நன்மை செய்யும் கரம் உங்களோடு கூட இருக்கிறது. நெகிமையா யோசித்தார், உபாசித்தாரு, துக்கித்தாரு, மண்டாடி ஜெபம் பண்ணாரு. அலங்கத்தை கட்டணும், தனிமணி தான் போறாரு.
கன்னிமணம் தான் போறாரு. இரவுல எல்லா இடத்தும் தனியா போய் செக்பிட்டு வராரு. யாருக்கும் மூப்பர்களுக்கும் பெரியவர்களுக்கு யாருக்குமே தெரியாம போய் எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நன்மை செய்யும் கரம், என்னுடைய நன்மை கரம் என்னோடு கூட இருக்கிறது. உங்களுடைய நன்மை செய்யும் கரம் இருக்கும்போது மற்றவர்களுக்கு நீங்க நன்மை செய்ய முடியும். உங்களுக்கு விசுவாச வார்த்தைகள் இருக்கும்போது, தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் தரும்போது மற்றவர்களுக்கு நீங்க சொல்ல வார்த்தைகள் தீர்க்கதரிசனமாக மாறும். ஆண்டவர் அப்படித்தான் ஆத்மாக்களை ரசித்து நம்ம சபைகள் சொல்லிருக்கிறோம். வருங்காலத்தில் இதை செய்வார். ஆண்டவர் சொல்ல, இதிலும் வேண்டாமை காண்பார், இதிலும் பெரிய காரியங்களை அவர்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு காரியம் செய்யணும், நாமும் வீட்டாரும் அவரையே